எனக்கு ஒன்று புரியல கைஸ். ஒரு சோ கால் இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம், ஆக்டராக இருக்கலாம், அவங்க வந்து ஒரு லெஜெண்டரி ஆக்டரை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் வந்து அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ஒரு ஆபாச வார்த்தையினால் அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்புன்னு சொல்லிட முடியாது. அவர் பேசுனது கரெக்ட் இல்லை தான், மிஸ்கினோட அந்த ஸ்பீச்சாக இருக்கட்டும். ஸோ சில ஆபாச வார்த்தைகள் பேசியிருக்காரு, அது உண்மையே தப்பு தான். பட் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையான விஷயம் தானே. ஏன்னா நடிக்க தெரியணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுதான் அவர் வந்து வெளிப்படையாக சொன்னார். கொஞ்சம் ஆபாச வார்த்தைகள் ஆட் பண்ணிட்டாரு, அதனால தான் அது கொஞ்சம் நெகட்டிவாக போச்சு. அதை எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உண்மையான விஷயம் தான். ஸோ அது வந்து ஒரு ஆளுக்கு பொறுக்க முடியல. யாருன்னு உங்களுக்கு தெரியும், வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்கிறேன் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். ஸோ அவரே நடிகர் திலகம் சொல்லிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறது தெரில. பட் கொஞ்ச நாள் பார்க்கும்போது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் ஓவர் த லிமிட் தான் அவரும் போயிட்டுருக்காரு. அவர் வந்து பகிரங்கமாக அவரை மன்னிப்பு கேட்க சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு கடுப்பில். அதையும் மிஸ்கின் சார் மறு ஆடியோ லான்ச்சில் மன்னிப்பும் கேட்டார். அதை வந்து இவர் வந்து என்னால் தான் மன்னிப்பு கேட்டார்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவர் வந்து உங்களுக்காக மன்னிப்பு கேட்கல, அவர் ஏற்கனவே அந்த மாதிரி தான் ஏதாச்சும் எமோஷனலாக பேசிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்பார். ஸோ அதே மாதிரி தான் நார்மலான ஒரு மன்னிப்பாக கேட்டார். பட் அவர் பேசின விஷயம் உண்மைதான். திறமையான ஆளுகளுக்கு அங்கீகாரம் ரொம்ப குறைவாக கிடைக்குது. இந்த மாதிரி கிரிஞ்சி பண்ணுறவங்களுக்கு தான் அவர் சொன்ன மாதிரி தான் அங்கீகாரம் வேகமாக ஏறுது. பட் என்னோட தாட்ஸ் என்னன்னா, அந்த கிரிஞ்சி பண்ணுறவங்கலாம் கண்டிப்பாக ஃபேமஸ் ஆவாங்க, பட் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் நல்ல க்ரியேட்டிவாக இருக்கீங்களே, அவங்க தான் லாங் லாஸ்டிங்காக இருப்பாங்க. கிவ் அப் பண்ணாமல் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஸோ என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்.